இருக்கும் இஸ்லாமியர்கள் அவர்களால் மதமாற்றம் இப்ப ஏகப்பட்ட கோயில்களை வந்து துடுக்கர்கள் வந்து இடிச்சு தள்ளி இருக்கிறாங்க, ஒரு தரமட்டமாக்கி இருக்கிறாங்க. ஆனா அதை போராடுறதுக்கு அதை காப்பாற்றுறதுக்கு மக்கள் போராடுறாங்க. மீனாட்சி அம்மன் கோயில் தான் மதுரை, அதுதான் மீனாட்சி அம்மன் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் தான் மதுரை. அதை பத்தி பேசணும்னா அது அவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணாங்க. அவ்வளவு நல்ல விஷயங்கள் கிடையாது. ரோஹிலா தாப்ப ராமச்சந்திரவா புக்கு படிக்கிறத அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் புக்கெல்லாம் படிக்கணும். இருக்காங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில மதுரையை வந்து எப்படியாச்சும் நம்ம கைப்பற்றணும் அப்படின்ட்டு அவங்க குடும்பமே அழிஞ்சு போச்சு. வேலுநாச்சியார் எல்லாருமே அழிஞ்சு போனாங்க. அவரை மாதிரி அவங்க எந்த காலமும் இந்தியன் கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்கு, தமிழக கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்கு. அதற்கான தரவுகள் எங்க இருக்குன்னு போய் பார்த்து படிச்சு. ஆமா, நான் வந்து இந்த வீடியோ வந்து கீழே அட்டாச் பண்ணிட்டேன். பாலாஜி, போன எபிசோட்ல நம்ம தமிழகத்துல வந்து துளுக்கர்கள் வந்தாங்களா, எப்படி வந்தாங்க, என்ன பண்ணாங்க, தமிழர்களுக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரியான உறவு இருந்தது, இதை பத்தி நம்ம பேச போறோம்னு சொல்லிடலாம். இப்ப எனக்கு வந்து முதல்ல இங்க இஸ்லாமியர்கள் வந்தாங்களா, அப்படி வந்து அவங்க யாரு? இஸ்லாமியர்கள் வரையறுக்கிறோட அரபியர்கள் வரையறுக்கணும். ஏன்னா ஏன் அரபியர்கள் சொல்றேன்னா, அரேபியர்கள் வந்து இஸ்லாம் வரதுக்கு அவங்க தழுவுறதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டாரு. எப்படின்னா வந்து சவுதி அரேபியா வந்து இந்த கேரளா அரேபியர்கள் இஸ்லாமியர்களா இல்ல, முதல்ல அவங்க இஸ்லாமியர்களா மாறுவதற்கு முன்னாடி இருந்து இங்க வந்திருக்காங்க. அரேபியர்கள் வந்து கிட்டத்தட்ட நம்ம மாதிரி தான் இருந்திருக்காங்க. பல சாமிகளை வழிபட்டு இருக்காங்க. ப்ராஃபட் முஹம்மது அவரோட தாத்தா எல்லாருமே பல சாமிகளை வழிபட்டவங்க தான். அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப தமிழகம்ன்றது கேரளாவும் உள்ளடங்கி இருந்தாங்க. அந்த கோஸ்ட் ஃபுல்லா இருந்திருக்காங்க. இந்த சைடு கோர்க்கைன்னு சொல்ற இடத்த பழைய பாண்டிய கேபிட்டல் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல இருந்திருக்காங்க. சரி, ஆனா இப்ப அவங்க வந்தவங்க அவங்கதான் வந்து இஸ்லாமியர்களா அடுத்து மாறினாங்களா, இல்ல யார் வந்தது இங்க? நம்ம வந்து இஸ்லாமியர்களுக்கு இப்ப இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா முகலாயர்கள் ஆண்டிருக்காங்க, அது மாதிரி தமிழகத்தையும் ஆண்டிருக்காங்களா? முகலாயர்கள் டைரக்டா ஆண்டாங்கன்னா கிடையாது. இது ஆக்சுவலா இஸ்லாமியர் வந்து இது ரெண்டு வழியா பிரிக்கலாம். எப்படி யார் ஆண்டாங்க, எந்த காலத்துல ஆண்டாங்க, எந்த லீனேஜ்ல வந்தாங்க அப்படின்னு. முதல் யார் ஆண்டாங்க அப்படின்னா மதுரை சுல்தான். அவங்க யாரும் டர்க்கிஷ் பீப்புள்னு சொல்லுவாங்க. அது யாருன்னா அலாவுதீன் கில்ஜி பீரியட்ல தான் அவங்க பீரியட் தான் வந்து இந்த பத்மாவத் படம் பார்த்திருப்பீங்க. அது கூட ஒருத்தர் அவரோட அடிமை ஒருத்தர் இருப்பாப்ல, மாலிக் கஃபூர். அவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த விந்தியாஸ்க்கு கீழே வராங்க. விந்தியாஸ் கீழே வந்து தமிழ்நாடு முன்னாடி. இது எந்த காலம்னா வந்து ஒரு 12th சென்ச்சுரி இருக்கும். 12th சென்ச்சுரி அப்பதான் வந்து இந்தியாவுக்குள்ள வராங்க. அப்ப ஃபர்ஸ்ட் முஸ்லிம்ஸ் ரூல் இங்க வந்தப்ப ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணாங்க. டெல்லி சுல்தான் என்ட்ரி பண்ற ஒரு குரூப் தான் பண்ணாங்க அவங்க. அதுல வந்து கில்ஜி டைனாஸ்டின்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுல வந்து அலாவுதீன் கில்ஜி பீரியட்ல மாலிக் கஃபூர் மதுரை வரைக்கும் வராங்க. அவங்க எப்படி ஆண்டுட்டு இருந்தாங்க? ரொம்ப இணக்கமான போக்கா இருந்துச்சா தமிழர்களோட? இது ஃபர்ஸ்ட் அவங்க வரப்ப மாலிக் கஃபூர் வரப்ப மதுரை வரைக்கும் வந்தாங்க, சிதம்பரம் வந்தாங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா அப்ப நம்ம ஆளுநர் மாலிக் கஃபூர் வரப்ப இங்க வந்து பாண்டிய ராஜாக்கள் வந்து 2 பேர் வந்து சண்டை போட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள வந்து சிவில் வார் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. வீரபாண்டியா சுந்தர பாண்டியா அப்படின்னு 2 பாண்டியர். அவங்களுக்குள்ள 2 பேரும் யாரு அடுத்த சிம்மாசனத்துக்கு வர்றது அப்படின்ட்டு இவங்க சண்டை போட்ட நேரத்துல பார்த்து அவங்கள வந்திருக்காரு. அதே டைம் இது கோவிச்சல் ஆயிருக்கு. அப்ப பாண்டியர்கள் கையில கை ஓங்கி தென்னகத்துல சோழ பாண்டியர்களுக்கு கை ஓங்கி. அப்ப வந்துட்டு என்ன பண்றாங்க, மதுரை வரைக்கும் வந்துடுறாங்க. மதுரை வரைக்கும் வந்து அங்க இருக்க எல்லாத்தையும் வந்து திருடி போயிடுறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் வந்துடுறாங்க. மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து இப்ப இருக்க மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, அது ஆக்சுவலா விஜயநகர காலத்துல கட்டுறது. மலைய மீனாட்சி அம்மன் ஒரிஜினல் கோயில் வந்து ஃபுல்லா இடிக்கப்பட்டுச்சு. மாலிக் கஃபூர் அடிச்சாரு. ஆமா, மாலிக் கஃபூர் அடிச்சாரு. அங்க இருக்க சாமி அந்த உருவ பொம்மைகள் எல்லாத்தையுமே உடைக்கப்பட்டாங்க. ஏன்னா முழுசும் உடைக்க முடியல. அது வந்து பாதி உடைச்சிட்டு போயிட்டாங்க. வெறும் உடைச்சது மட்டும் செஞ்சாங்களா, கொள்ளையடிக்கிறது, மக்களை கொல்றது, இதெல்லாம் நடந்துச்சு. என்ன ஒரு விஷயம்னா, பாண்டியர்கள் 2 பேர் சண்டை போட்டாலும் அந்த தருணத்துல சுந்தர பாண்டியன் வீரபாண்டியன் இணைஞ்சு
மாலிக் கஃபூர் வந்து ஒன்னா வந்து அடிக்க போனப்ப இவர் பார்த்துட்டு ஐயோ நம்ம ஊர் ரொம்ப டெல்லியில இருக்கு சப்ளைஸ் இல்லை அப்படின்னு ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் மாலிக் கஃபூர் வராரு. திருப்பி மாலிக் கஃபூர் வந்து அப்ப என்ன பண்ணிடுறாங்க, திருப்பி ஒண்ணு வந்து திருப்பி வீரபாண்டி சுந்தரபாண்டி நாடு எனக்கு தான் அப்படின்னு சொல்ல போறேன். அந்த சமயத்துல வந்து அடிச்சு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட். ஆனா அப்பயும் ரூல் எல்லாம் பண்ணல, டைரக்டா வந்து இங்க வந்து இது பண்ணல. நம்ம ஆட்சி யார் காலத்துல பண்ணாங்க, முகமது பின் துக்ளக், உலூக் கான் என்ற முகமது பின் துக்ளக் அவர் காலத்துலதான் அவர் என்ன பண்றாரு, டெல்லி அங்க இருந்து சவுத்ல இருக்க டெக்கன் ரீஜன்ல வந்து அவர் கேபிட்டல மாத்துறாரு. ஃபர்ஸ்ட் இங்க வந்து மதுரைய பிடிக்கிறாரு. மதுரை மட்டும் தானா இல்ல வேற எந்த மாநிலம்? மதுரை வரைக்கும் அப்படின்னா அது வர்ற எல்லா இடங்களும் திருச்சி. ஆமா, மதுரைக்கு கீழே போல திருநெல்வேலியெல்லாம் வந்து அங்க பாண்டியர்கள் போயிட்டாங்க, தென்காசி பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சைடு அவங்க போயிட்டாங்க. ஆனா மதுரை வரைக்கும் வந்துட்டாங்க. மதுரைக்கு அது பிடிச்சி மதுரை வந்து அவங்க ஆட்சி தான். அவங்க ஆட்சி முகமது பின் துக்ளக் செத்ததுக்கு அப்புறம் வந்து அங்க வந்து ஜியாசுதீன் ஆசான் கான் ஒருத்தர் இருந்தார். அவரோட பரம்பரைகள் தான் 48 வருஷம், கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு அவங்க ஆட்சி செஞ்சாங்க. ஆனா அரை நூற்றாண்டு அதை பத்தி பேசணும்னா வந்து அது பெரிய விஷயம். அது அவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணாங்களா? அவ்வளவு நல்ல விஷயங்கள் கிடையாது. நீங்க மதுரை விஜயம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? மதுரை விஜயம் நான் படிக்கும் கூட இருக்கிறேன். ஆனா அதுல ரொம்ப கொடுமையாவும் இருக்கு அதை படிக்கும். அதுல வந்து ஒரு வழி எனக்கு ரொம்ப அது படிக்கிறப்பெல்லாம் வந்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு மதுரையை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து குமரகாம்பான்ற ராஜா கிட்ட, கம்பா அவர் ராஜா கிட்ட போய் சொல்லுவாங்க, எங்க ஊரை சுத்தி இருந்த தென்னை மரம் எல்லாத்தையும் வெட்டி அதுல வந்து அதுல கம்பு ஊண்டி ஸ்பைக்ஸ் சொல்லுவாங்க, அதை குத்தி எல்லா தலைகளையும் வந்து அதுல வச்சிருந்தாங்க சொன்னாங்க. மரங்களை வெட்டி கம்பு இல்ல அதெல்லாம். ஆனா இன்னொரு வரையும் அதுல சொல்லியிருப்பாங்க, அவங்க எங்களுடைய பெண்கள் குளித்து அந்த சந்தனம் தான் போகும், இப்ப வெட்டப்பட்ட அந்த ரத்தங்கள் ஆறு ஓடிட்டு இருக்கு அப்படின்லாம் கூட சொல்ற மாதிரி நான் படிச்சிருக்கேன். அப்போ இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லும் போது ஏதோ ஒரு வாழை பத்தி ஏதோ சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா வாழை பத்தி ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, அந்த குமரகாம்பார அந்த பெண்மணி போய் பாக்குறப்ப என்ன பண்றாங்க, பாண்டியர்களோட வம்சா வாள் எடுத்துட்டு போறாங்க. அந்த வம்சா வாள் ஐதீகம் படிதான் அகஸ்திய முனி கொடுத்ததாக பாண்டிய மன்னர்களுக்கு இவங்க நேர்மையா ஆட்சி செய்யணும் அப்படின்றது பாண்டிய மன்னர் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பெண்மணி இந்த வாளை வச்சுக்கோங்க, இது அகஸ்தியர் சிவன் மூலியமா உங்களுக்கு கொடுக்குறாரு, ஏன் மூலியமா கொடுக்குறாரு, இதை வச்சு நீங்க வந்து தர்மத்தை ஆட்டணும் மதுரையில. அந்த இவங்க எல்லாம் கொல்லணும்ன்ற மாதிரி வேலை சொல்றாங்க, துலுக்கர்களை கொல்லணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம், ஆச்சரியமான ஒரு விஷயம், வட இந்தியாவுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. ஆனா அகஸ்திய முனிவர் இங்க வந்து பாண்டியர்களுக்கு வாழ் கொடுத்திருக்காரு. அப்ப இந்தியா முழுவதும் ஒரே தேசமாக ஒரே யாரெல்லாம் வந்து தமிழ்நாடுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே இல்லைன்றாங்க. ஒண்ணும் இல்ல, வால்மீகி ராமாயணத்துல பாண்டியர்களை பத்தி குறிப்பிடுது. என்ன குறிப்பிட்டு நான் சொல்றேன், நான் எதுவும் சொல்ல விரும்பல, நீங்களே போய் படிங்க. அதெல்லாம் சொன்னா பாண்டியர்கள் வந்து மகாபாரத போர்ல பங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். மகாபாரதம் ஆமா, சோழர்கள் இருந்திருக்காங்க, சேரர்கள் இருந்திருக்காங்க, பாண்டியர்கள் இருந்திருக்காங்க. அந்த போர்ல பங்கேற்று. ஆமா. இப்ப அந்த மதுரா விஜயம் நூல் வந்து குமரகம்பனோட மனைவி எழுதின நூல் கங்காதேவி. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வேற என்ன, திருச்சியில ஸ்ரீரங்கத்துல கூட கோட்டையை வந்து பிடிச்சதுக்காக ஒரு சண்டை நடந்ததா சொல்றாங்க, திருவண்ணாமலை கோயில இடிச்சதா சொல்றாங்க. இதுல எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? இதுல எந்த அளவு உண்மைன்னா வந்து நம்ம உடம்புல இருக்க ரத்தம் சாவுன்ற மாதிரிதான். அது உண்மை இல்ல, அதுதான் நடந்துச்சு. அது வந்து புதுசா வந்து நடக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லா ஆதாரமும் இருக்குல்ல. சரி, கங்காதேவி வந்து ஒரு விஜயநகர பேரரசு, அவங்க வந்து வேற ஊரு, அவங்க வந்து சும்மா பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். இபான் பட்டூட்டான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து முகமது பின் துக்ளக் காலத்துல வந்து அவர் வந்து ஒரு மொராக்கன் டிராவலர். அவர் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் தான். அந்த மெடிட்டரேனியன் அந்த டர்க்கிஷ் டைப்ஸ் வந்து ஒரு மனிதர். அவர் இங்க வந்திருக்காரு, மதுரைக்கு வந்திருக்காரு. அவர் அங்க வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, ஜியாசுதீன் ஆசான் கானோட பொண்ணதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு இத்தனைக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு கொடுமையை அவர் வாழ்க்கையில எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு சொல்லி. இதுதான் வந்து மதுரா விஜயத்துல அவங்களும் சொல்லியிருந்தாங்க. கங்காதேவியும் அதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட மெமோர், அது பேர் விகிலான்ற ஒரு மெமோர், அவரோட எவ்ரிடே என்னென்ன நாள் நடந்துச்சுன்னு அதுல வந்து என்ன சொல்ற, ஒரு வாட்டி அவரும்
ஜியாதுதீன் ஆசன் கானும் சாப்பிட்டு இருக்கப்ப 2 பேர் வந்தாங்க. ஒரு 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 அம்மா வந்துச்சு, அவங்களோட குழந்தை ஒரு 7 வயசு குழந்தைன்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த 7 வயசு குழந்தைய வந்து என்னமோ சொல்லுச்சு, என்னமோ ஒரு அந்நிய பாஷையில பேசிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப இவர் வந்து பார்த்துட்டு எப்படின்னு கைக்கு சிக்னல் கொடுத்தாரு. பார்த்தோன்னே கண்ணை மூடிட்டு கீழே பார்த்தா ரத்தம் ஒழுகுச்சு. பார்த்தா குழந்தைய தலையை அப்படியே பக்கத்துல வந்து உருண்டு விட்டுச்சு. 7 வயசு குழந்தை. யார் கொண்டது? அந்த துணுக்க மன்னர் ஜியாதுதீன் ஆசான் கான். சரி, அவர் சொல்லி அவர் என்னென்ன அநியாயம் பண்ணிருக்கிறாரு இப்படி. மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோயில் தான் மதுரை தான் மீனாட்சி அம்மன் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் தான் மதுரை. மதுரையில அங்க வந்து மாடை வெட்டியிருக்காங்க. ஒரு இடத்த புனித ஸ்தலத்தை ஒரு அழிக்க நினைக்கிறவங்க, அதை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல துருக்கர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாடை வெட்டுவாங்க. மீனாட்சி அம்மன் கோயில வெட்டி இருக்காங்க. ஆமா. எவ்வளவு காலம் மீனாட்சி அம்மன் கோயில் அழக வந்து அந்த மாதிரி மூடி போட்டு கிடக்குது? மீனாட்சி அம்மன் கோயில் வந்து 48 வருஷம் கிட்டத்தட்ட பூஜையெல்லாம் இல்லாம தான் இருந்துச்சு. இப்ப திருப்பி எப்படி பூஜை ஆரம்பிச்சாங்க? விஜயநகர பேரரசு தான் அவங்க வந்துதான் குமரகாம்பா தான் வந்து வெளியிச்சாப்ல. இப்ப திருச்சியில கூட விக்கிரகத்தை தூக்கிட்டு பிராமணர்கள் வெளியில போயிட்டாங்க, ஊரா போனாங்க அப்படின்லாம் நிறைய பேரு தமிழர்களுக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, நம்ம சுத்தி இருக்கவங்க சரி, ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியல. தமிழர்கள் இந்த விஷயங்கள் அவங்களோட அந்த கோயில் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள், அதுல இருக்க ஸ்தலங்கள் அங்க இருக்க ஸ்தலங்கள் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள், அங்க இருக்க அந்த சாமி விக்கிரகங்கள் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் தெரியல. அவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில விக்கிரகத்தை காப்பாற்றுறதுக்காக. தூரமா இவ்வளவு பேர் இருக்கலாம், குத்து மதிப்பா வேணா சொல்லலாம். ஆனா அவ்வளவு பேர் இறந்துருக்காங்க. அன்னைக்கு வந்து யாரும் எப்படி இருந்தாலும் ஒரு 10 லட்சம் to 20 லட்சம் பேர் கிட்ட இறந்துருப்பாங்க. எப்படா 48 வருஷத்துக்கு. அந்த 48 வருஷத்துல கோயிலை காப்பாத்துறதுக்கும் தங்களுடைய மதம் கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கும். இப்ப அந்த குழந்தையை கொண்டான்னு சொன்னா அவர் அவ்வளவு பெரிய குடரனா இருந்திருக்கிறாரு. எவ்வளவு நாள் இருந்தாரு, ஆட்சி செஞ்சாரு? இபான் பட்டுட்டாரு, அதான சொல்றாரு. அவரே ஒரு இஸ்லாமியர் தான். அவரோட புக்கு லீலான்னு பாத்தீங்கன்னா இந்து மக்கள் வந்து அவங்க கஃபீர் தான் சொல்லுவார், இன்ஃபெடல்ஸ் இருப்பாரு. கஃபீர் இன்ஃபெடல் தான் என்ன இருக்கிறதுலேயே அவங்க மதத்துல கேவலமான ஆட்கள் தான் கஃபீர் இன்ஃபெடல் சொல்லுவாங்க. அவங்கள வந்து கிறிஸ்டியன்ல ஈதன்ஸ்ன்றாங்க அப்படின்றவங்க தான். அவருக்கே மனசு தாங்காம எழுதியிருக்காரு. அவரோட டிரான்ஸ்லேஷன் புக் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு, யாருன்னா போய் படிக்கலாம். இந்த விஹீலா அப்படின்றது இபான் பட்டுவா அப்படின்னு போய் பார்க்கலாம். அதுலயே அவர் எழுதியிருப்பாரு. அந்த இபான் பட்டுவான்றவரு இதை எழுதியிருக்கிறாரு நிறைய. வேற என்னெல்லாம் எழுதியிருக்கிறாரு அவரு? அவரு இந்த ஒரு கிரானிக்கல் தான் வந்து மதுரையை பத்தி சொல்ற ஒரு விஷயம். இன்னொரு என்னன்னா மிச்ச வரலாறு புக்குலாம் எது படிச்சா நான் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா வரலாறு ஹிஸ்டரி புக்ஸ் படிக்கிறப்ப இந்த ரோமிலா தாப்பர், ராமச்சந்திரவா இவங்க புக்கை படிக்கிறதோட அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் இந்த புக்கை தான் படிக்கிறேன் பொறுத்து. ஏன்னா இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு அஜெண்டாவை எழுதுறாங்க. இவங்க ஒண்ணு ஏன் சொன்னா இவங்க ஏன் சொல்ல காரணம் அவங்களே சொல்லிடுறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, வேற காரணம் தான் சொல்றாங்க. அது கிடையாது, இவங்க சும்மா சொல்றாரு. அவங்க சொல்றாருன்னா அந்த காரணம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கோயில்கள் எல்லாம் இடிச்சிருக்காங்க, அது உண்மைதான். அப்ப மத மாற்றமும் நடந்திருக்கணும் இல்ல? ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், கோயில் அடிக்கிறப்ப மதுரையில இப்ப இருக்க கோபுரம் இருக்குல்ல, இப்ப இருக்க கோபுரத்துக்கு முன்னாடி 15 கோபுரத்தை இடிச்சதா சொல்றாரு. மீனாட்சி அம்மன் கோயில 15 கோபுரம் இருந்திருக்கு. விஜயநகர பேரரசு காலத்துல திருப்பி கோபுரத்தை அவங்க கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி கோயில் இல்லாமல் இல்லை, கோயில் இருந்துச்சுன்னா 15 கோபுரத்தை இடிச்சிருக்காங்க. வர வழியில் இருக்க எல்லா கோயிலையும் இடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் சொல்றாங்க அப்படியே ஒரு டெம்பிள் ஒரு கோயில் எல்லா கோயில் நல்லா தானே இருக்கு. அது விஜயநகர பேரரசு காலத்துல திருப்பி புதுசா கட்டினாங்க. ஏகப்பட்ட கோயில்களை வந்து துலுக்கர்கள் வந்து இடிச்சு தள்ளி இருக்கிறாங்க, தரமட்டமாக்கி இருக்கிறாங்க. ஆனா அதை போராடுறதுக்கு அதை காப்பாத்துறதுக்கு மக்கள் போராடு இல்லையா? இதுக்கு நீங்க சொன்ன ஒரு ஸ்ரீரங்கம் கோயில், ஸ்ரீரங்கம் கோயில் இதுக்கு ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய கோயில்கள் இருக்கு. இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். என்னன்னா அங்க வந்து இந்த சுல்தானின் படைகள் வரப்ப என்ன பண்றாங்க, இந்த அங்க இருக்க ஊர் மக்கள் வந்து அந்த விக்கிரகத்தை எடுத்து ஓடுறாங்க. அவங்க ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அங்க இருக்க கோயில் பார்த்துக்கிற பிராமணர்கள், அந்த பிராமணர்கள் வந்து அவ்வளவு பேர் ஆனா அவங்களுக்கு வந்து போற ஆயுதம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா கூட்டமா போய் சாப்பிடுறாங்க.
யாரு இவங்க துருக்கர்கள் தான் கொள்றாங்க. சொல்றேன். ஆனா எல்லா ஜாதி மக்களும் எல்லா இன மக்களும் அங்க வந்து போராடி செத்து போறாங்க. அது என்னன்னா கோயில் டக்குன்னு வந்தோன்னே அதுலயே இருக்கு சிறந்த வரலாறு. நீங்க போய் பார்த்தாலே முதல்ல நின்னது சத்திரியர்கள் கிடையாது. சத்திரியர்கள் வந்து சண்டை போடுறோம், இவங்க வந்து ரீச் பண்ணிட்டாங்க, தோக்கடிச்சு அவங்க வந்து பிராமணர்கள் அப்படியே சரமாரியாக கொல்லப்படுறாங்க. பிராமணர்கள் எல்லாம் கொண்டு தீர்த்த அப்புறம் தான் அவங்க பின்னாடியே வர முடியுது. இவங்க பார்த்தீங்கன்னா நம்மள பிராமணர் வைசிய சூத்திரர் எல்லாம் பிரிக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல கோயிலை காப்பாத்த எல்லா வந்த ஆட்களுமே போய் சண்டை போட்டுருக்காங்க, எல்லாரும் செத்து இருக்கிறாங்க. தமிழர்கள் ரத்தம் சிந்திருக்கா? சிந்திருக்கு. ஆனா வந்து மதமாட்டம் எப்படி நடந்துச்சு? மதமாட்டம் எந்த அளவுக்கு இருந்ததுங்க? இன்றைக்கு இருக்கும் இஸ்லாமியர்கள் அவர்களால் மதமாற்றப்பட்டவர்களா? இப்ப இஸ்லாமியர்கள் மதம் மாற்றம்ன்றது பெரிய லெவல் நடந்தது கடைசி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஹைதராபாத் இந்த ஏரியாவை தவிர்த்து அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மதம் மாற்றம்ன்றது அதிகபட்சமா இந்த ரீசெண்டா ஒரு 50 வருஷத்துல நடந்தது மேக்சிமம். அந்த காலத்துல மதம் மாற்றம் மாதிரி செத்துருவாங்க. அப்படி மதம் மாற மாட்டேன்னு சொல்றவங்க தான் ஜாஸ்தி, அதுக்காக உயிர் விட்டவங்க தான் ஜாஸ்தி. ஆனா இப்ப பாருங்க அது கிடையாது. இப்ப கிடையாது, இப்ப அவங்களே விரும்பி போறாங்க. ஆனா அந்த நம்மளுடைய இல்லையோ நிறைய விஷயங்கள் நடக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப இன்னொரு விஷயமும் நான் படிச்சேன், மீனாட்சி அப்படின்னு ஒரு ராணி இருந்ததா மதுரையில, அப்புறம் மங்கம்மா இருந்தாங்க. இவங்க எல்லாம் எப்படி? மீனாட்சி அப்புறம் மங்கம்மா இவங்க வந்து விஜயநகர பேரரசு முடிவு பெற காலகட்டத்தில் அந்த டைம்ல இருந்தவாங்க. ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் அவங்க டைம்ல வந்து விஜயநகர பேரரசு அப்ப விஜயநகர பேரரசுல இருந்து மதுரை நாயக்கர்கள் தனியா வந்துட்டாங்க. அப்ப நான் வந்து இவங்க காலத்துல வந்து ரொம்ப மதுரை நாயக்கர் ரொம்ப வீக்கா இருந்தாங்க. இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சொன்னேன், 2 காலகட்டங்களை பிரிக்கலாங்க. ஒண்ணு வந்து இந்த மாலிக் கஃபூர், டெல்லி சுல்தான், இன்னொன்னு முகலாயர்கள் ஆட்சி. முகலாய ஆட்சின்னு நான் சொல்லியிருக்கேன், டைரக்டா ரூல் பண்ணதே கிடையாது. அப்ப டைரக்டா ரூல் பண்ணாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீ அவங்க இருக்க ஒரு வார்லாடுன்னு சொல்ற ஒரு ஆளுகிட்ட உனக்கு வந்து நான் ஃபர்மான் கொடுத்துட்டேன், உனக்கு வந்து ஒரு சான்றிதழ், நீ யாரை வேணா போய் கொள்ளலாம், இதுக்கு மேல அனுமதி கொடுத்துறாங்க, நீ போய் யாரை வேணா கொண்டு கொள்ளை கொடுத்துறேன். அப்போ வந்து இங்க என்னன்னா இங்க ஆர்காட் நவாப் அப்படின்றாங்க பாத்தீங்களா. இப்ப இருக்க நவாப் ஃபேமிலி கூட இருக்கு. அந்த நவாபுகள் வந்து இங்க வந்து நம்ம கொள்ளையடிச்சு ஒரு செட்டில் ஆயிடுறாங்க. அப்ப அவங்க அந்த வழி வந்தவங்க தான் இங்க வந்து தமிழர்கள் கிட்ட கொள்ளையடிச்சு செட்டில் ஆகுறாங்க. அவங்களுக்கும் தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கும் இந்தியாவுக்குமே சம்பந்தம் கிடையாது. அவங்கலாம் பாபர் அந்த சந்ததிகள் வந்தவங்க, அவங்களுக்கும் இந்தியாவுக்குள்ள இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் உள்ளதாங்க. அப்ப அவங்க அந்த வழி வந்தவங்க தான். அப்ப அந்த மீனாட்சி அவங்க இறப்பு கூட பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மீனாட்சி வந்து ஆர்காட் கர்நாடிக் வார்ஸ்னு ஒரு நடந்துச்சு. அப்ப ஆர்காட் நவாப் ஆர்காட்னு ஒரு அவங்க என்ன பண்றாங்க, மதுரையில வந்து அப்ப மீனாட்சின்னு ஒரு ராணி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 7 மாசம் குழந்தை ஒண்ணு இருந்துச்சு. அப்ப வந்து அவங்க ஃபேமிலியில பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி யாரு நான் தான் ரூல் பண்ணுவேன், எல்லா காலத்தையும் பெண்கள் அடிமையாக்குறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, நான் சொல்றதா நீ கேட்கணும், நான் சொல்லுவா நீ வந்து நீ ராணியா இருக்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க சந்து ஷாஹிப் அப்படின்றவர்கிட்ட போய் கேட்கறாங்க. அவர் வந்து ஆர்காட் நவாப் அந்த இதுல தொண்டர்ல வந்தவர். அவர்கிட்ட போய் கேட்டப்ப அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் சரி பண்ணி தரேன், அவங்களை இது பண்றேன். ஆனா என்ன பண்றாரு, இவங்க வந்து போய் இந்த நெகோசியேஷன் பேசுறப்ப அவங்களை குறிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுறாரு. அவங்க டாக்டர் மீனாட்சி என்ற அந்த ராணி அவங்க இந்த வழி வந்தவங்க, அவங்க வந்து நாயக்கர் விஜயநகர். மங்கம்மா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட. மங்கம்மா வந்து அவங்க என்னன்னா அவங்களும் ஒரு வீக்கான பொசிஷன் தான். மீனாட்சிக்கு ஒரு தலைமுறைக்கு முன்னாடி மங்கம்மா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்துக்கும் காசு, எதுக்கு நீ வந்து என்ன கொள்ளையிற, நானே காசு கொடுத்துறேன் அப்படின்னு எல்லாருக்கும் வரவங்க போறவங்களும் கொடுத்து விட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்க வெளியே மட்டும் பிரச்சனை, உள்ளுக்குள்ளே பிரச்சனை. ஏன்னா தமிழர்கள் மரபுல மட்டும்தான் வந்து பெண்களும் ஆட்சி செய்யலாம், எல்லா மரபுமே இருக்கு. அதனால ஆனா வந்து இப்ப மத மாதிரி இருக்கிறவங்க, நான் ஒரு சில விஷயங்கள் படிச்சது, அரேபியாவில இருந்து வந்தவங்க அந்த கோஸ்டல் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, கேரளாவா இருக்கட்டும், ராமநாத், இங்க வரும்போது வணிகம் செய்தாதான் முதல்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்க இருக்கும் பெண்களையும் விலை மாதர்களையும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க, அல்ல அவங்களோட வாழ்க்கை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் சந்ததியை பெருக்கிட்டே வராங்க, அவங்க இஸ்லாமியர்களா ஆயிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையா? இஸ்லாமியர்கள் முன்னாடி, அரேபியர்கள் இஸ்லாமியர் ஆகிறதுக்கு முன்னாடி, அவங்க இஸ்லாமியர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி அப்ப இந்த சேர நாட்டு
சேர நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருந்துட்டே இருக்கு. சோழ நாட்டுக்கு பாண்டிய நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா சேர நாடு என்னன்னா அந்த கோஸ்டல் ரீஜன்ல வருது, வெஸ்ட் கோஸ்ட்ல வரலாம். அவங்க வாழ்றது ஈஸியா இருந்துச்சு. அங்க வந்து அந்த கோஸ்டல் ரீஜன்ல இருப்பாங்க. எப்படின்னா 6 மாசம் இங்க இருப்பாங்க. 6 மாசம் வச்சு அவங்க ஊருக்கு போவாங்க. இப்ப 6 மாசம் இருக்கும்போது இங்க பெண் துணை வேணும்ன்றதுக்காக அப்ப வந்து கூட சேர்ந்து வாழ்வாங்க. அப்ப அவங்க வந்து மாப்பிளா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செல்லமா கூப்பிட்டாங்க அந்த காலத்துல. அந்த காலம் வரை இந்த காலம் வேற. அதுக்கப்புறம் மாப்பிள்ளார் ஆயிட்டு ஊரறிஞ்ச விஷயமா அவங்களே வந்து அதுவே ஒரு டாபிக் நம்ம பேச வேண்டியது. அதுவே இந்துக்களுக்கு எதிராக அவங்க மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு லட்சம், நீ சொல்ற 10 லட்சம் 20 லட்சம் பேர் தமிழர்களை கொலை செய்திருக்கிறார்கள். ஏகப்பட்ட பேரை மதம் மாற்றி இருக்காங்க, கோயில்களை இடிச்சிருக்கிறாங்க, அப்புறம் இந்த நம்மளுடைய கலாச்சாரத்தை அழித்திருக்கிறார்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அவ்வளோ துலுக்கர்கள் வந்தா கூட வந்து இங்க மதம் மாற்றல, அவங்க வந்து ரொம்ப நம்மள வந்து இந்துக்களை நல்ல விதமா நடத்துனாங்க, இந்துக்களை ஏத்துக்கிட்டதுனாலதான் வந்து இப்போ கோயில்கள் இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. இங்க அவங்க கோயில் இருக்க காரணம் தமிழர்கள் தான். தமிழர்கள் இதுக்காக உயிரை கொடுத்து காப்பாத்தி இருக்கிறாங்க, சும்மா கிடையாது. எப்படின்னா மதுரை சுல்தானேட் பீரியட்ல 1335 அந்த டைம்ல இருந்து 48 வருஷம் வந்து ரூல் பண்ணிருக்காங்க. அந்த 48 வருஷத்துல சண்டை இல்லாத ரத்தம் சிந்தாத ஒரு நாள் வந்து மதுரையில் இல்லை. மதுரையில் வந்து இப்ப அதுல குளத்தூர்ல வந்து கல்லர்கள் வந்து ஒரு விஷயம் செய்யறதான கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கல்லர்கள் வந்து என்னன்னா அந்த காலத்துல இருந்த கல்லர்கள் அந்த மக்கள் கொரில்லா வார்ஃபேர்னு சொல்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்றவங்க. அப்ப மதுரை கோயில மூடணும். மதுரை கோயில் மீனாட்சி அம்மன் கோயில மூடனவே ஃபர்ஸ்ட் செத்து நிறைய பேர் வடுதாங்க. ஆனா அது திருப்பி அரேஞ்ச் பண்றது, திருப்பி அதுக்காக பழித்திக்கிறதுக்காக வந்த மக்கள் கல்லர்கள். அவங்க மதுரை சுல்தானேட் வந்து ஒரு நாள் நிம்மதியா தூங்காத ஒரு காரணம். அவங்கதான் போராடி அவங்க வந்து நைட்டு தனியா கூட வெளில போக முடியும், போனா தூக்கிட்டு போயிடும். இந்த நத்தம் கனவா அந்த இது கூட அது என்னன்னா அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, யூசப் கான் ஒருத்தர் இருந்தார். அவர் என்னன்னா சந்த் ஷாப்புக்கு கொஞ்சம் முன்னாடி நினைக்கிறேன், சந்தா ஷாப்புக்கு கொஞ்சம் முன்னாடி நினைக்கிறேன், கொஞ்சம் அப்புறம். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அப்ப வந்து அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஏஜென்ட் மதுரைக்கு அனுப்புறாங்க. யாரெல்லாம் சொன்னா ஆர்காண்டா அப்படி மதுரையை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா இஸ்லாமியர்களும் தமிழர்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, கோயில திறக்க முடியல, வரி வர மாட்டேங்குது. அப்படின்றப்ப நவாபு அந்த குரூப்லாம் சேர்ந்து யார் சொல்றாங்க அனுப்பி நம்ம வந்து இது எப்படியாச்சும் அந்த இடத்த கொண்டு நம்ம கடியில கொண்டு வரணும். யூசப் கான் ஒருத்தர் அனுப்புறாங்க. யூசப் கான் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் போனி மதுரையை பார்த்தா 2500 வருஷத்துக்கு மேல ஒரே ஒரு ஊர் கண்டினியூஸா அந்த சிவிலைசேஷன் கண்டினியூ மதுரை மட்டும்தான் உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கலாச்சாரத்தை காப்பாற்றி கொண்டிருக்கும் ஒரு ஊர் மதுரை தான். இன்ன வரைக்கும் இருக்குல்ல. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் அந்த கலாச்சாரம் பாரம்பரியத்தை காப்பாற்றி ஒரு ஊர் தான். சிதம்பரம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வந்து சிதம்பரம் வந்து அப்பப்ப பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி செகண்ட் செஞ்சுரி தான் இருந்துச்சு. ஆனா மதுரை மட்டும் தான் 2000-3000 வருஷமா வந்து தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்து. அதனால இதை பார்த்துட்டு அதெல்லாம் பண்றாரு. சரி கேள்விப்படுறேன். அங்க போயிட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் சரி பண்ணி அங்க லோக்கல் பாலிடிக்ஸை கொஞ்சம் சால்வ் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப என்ன பண்றாரு, முதல் வேலையா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, மீனாட்சி அம்மன் கோயில் திறக்கிறாரு. கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணுங்க. இங்க வந்து அவங்க இருக்க மக்கள் சொல்லியிருக்காங்க, இங்க வந்து எங்களை வந்து இந்த இடத்த புனித ஸ்தலத்தை அசிங்கப்படுத்திட்டாங்க மாடு அப்படின்னு சொல்றாரு. அப்பனா உங்களுக்கு அதுல என்ன பண்ணா சரியாகும், பூஜை பண்ணணும். நீங்க டெய்லி நீங்க பூஜை பண்ணுங்க, யார் மதிப்பும் தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு அவரோட ஆர்டர் போடுறோம். ஆர்டர் போட்டு வந்தீங்க என்ன பண்றாரு, இங்கிலீஷ்க்கு கொஞ்ச நாள் இருக்காரு, மதுரை மக்கள் கூட ஐக்கியம் வைக்காரு. அதுதான் முதல்ல ஒரு துலுக்கர் வந்து மதுரை மண்ணுல வந்து நல்ல பேரை வாங்குறாரு. அப்ப என்ன பண்றாரு, எல்லாம் கேட்டு கல்லர்கள் என்ன பண்றாங்க கேட்டு அவங்க என்ன அப்படி நடக்குது, எதிரி எல்லாம் இவ்வளவு வருஷமா அவங்களை சண்டை போட்டு இருக்காங்கன்னு நினைச்சாங்க. அப்ப நம்மளது யூசப் கான் இங்கிலீஷ்க்கும் நவாப் படி இருக்க முடியாது இவங்க வந்து அப்படின்ட்டு அவராகவே மதுரையை தானே ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார். ஆட்சி செய்யறாங்க கேள்விப்பட்டவங்க நவாபோட ஆளுங்களும் இங்கிலீஷ்காரங்களும் என்ன பண்றாங்க, மதுரையை நோக்கி படையெடுத்து வராங்க. மதுரையை நோக்கி படையெடுத்து வரப்ப இவர்கிட்ட யூசப் கான் பெரிய படையெல்லாம் கிடையாது.
ஆனா மதுரைனா கோட்டையா இருந்துச்சு. அந்த கோட்டையை வந்து ஒரு 3 மாசமாச்சு நின்று சீஸ் பண்ணி அங்க இருந்தா பண்ண முடியும். ஆனா அந்த மதுரையை பண்ணணும்னா ஒரு 1500 யார்ட்ஸ் வரைக்கும் நம்ம பக்கத்துல வரும். ஆனா அது வர விடல கல்லர்கள். இது யாரு எழுதியிருக்காங்கன்னா பிரிட்டிஷ்காரன் எழுதியிருக்கான். இந்த கல்லர்கள் வந்து எங்களை வந்து தொல்லைப்படுத்துறாங்க, எங்களால எதுவுமே பண்ண முடியல. 3 மாசம் அங்க இருந்து அந்த வார் புரிய ட்ரை பண்றாங்க. ஆனா வர முடியல, கிட்ட சண்டையே போட முடியல, அந்த கோட்டையை நெருங்க முடியல. கல்லர்கள் பண்ண ஒரு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயில திறந்த ஒரு காரணத்துக்காக சந்தா சாஹிபுக்கு அவங்க யூசப் கான் அவருக்கு சப்போர்ட்டா நிற்கிறாங்க. இந்த மாமா மச்சான்னு சொல்றாங்கல்ல, அது அதுல இருந்து தான் தொடங்கிக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிக்கும் நல்ல வரலாறே கிடையாது இஸ்லாமியர்களுக்கும் துலுக்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் கிடையாது. ஒருவேளை அந்த யூசுப் கான் தான் அதை வந்து ஒரு பாக்குறாங்க. ஆனா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு பிரச்சனைகளை துலுக்கர்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க, மதமாட்டே இருக்கிறாங்க, எவ்வளவோ அதுக்கப்புறம் கோயிலை நம்ம காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஹைதர் அலியை பத்தியும் நான் சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன். வேலு நாச்சியார் அவர்கிட்ட உதவி கேட்டதாகவும் அவர் உதவி கொடுத்ததாக. ஹைதர் அலி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தார்? ஹைதர் அலி தமிழ்நாடுக்குள்ள அவரோட ஒரு விஷயம் தான், ஹைதர் அலி வந்து துருக்கர்கள் கிடையாது. துருக்கர்ன்றது ஒரு ரேஸா தான் சொல்றாங்க. டர்க்கிஷ் பீப்புளா துருக்கர்கள். ஹைதர் அலி வந்து இந்துவா இருந்து கன்வெர்ட் ஆன ஒரு ஆள். அவர் பாத்தீங்கன்னா அவர் போட்டோ கருப்பா தான் இருக்கும். உண்மையான போட்டோல ஒரு ஏன்னா அவர் முஸ்லீமா இருக்கனால அந்த காலம் அவரு பீரியட்ல பாலிடிக்ஸ் வேற மாதிரி மாறிடுச்சு. அவரும் ஒரு பையன் திப்பு சுல்தான். ஆமா, அந்த டைம்ல வந்து மராத்தா சுத்தி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்களே, அதனால இவங்களால அவ்வளவு பெருசா துருக்கர்கள் வந்து பவர் கம்மி ஆயிடுச்சு. அப்ப முகலாயர்களே வந்து மராத்தா கடியில தான் இருந்தாங்க. அப்ப வந்து பாலிடிக்ஸ் மாறிடுச்சு. அப்ப இங்கிலீஷ்காரங்க இருந்தாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்ததாகவும் இருக்கு. ஆனா அவரு ஏதாச்சும் அவரு என்னன்னா ராஜா கிடையாது. முதல் விஷயம், அவரு உடையார மைசூர் உடையார் ஃபேமிலி, உடையார் மைசூர் உடையார்னு சொல்லுவாங்க. உடையார் அந்த ராஜாவுக்கு கீழே வேலை செஞ்சவர் தான். அவர் என்ன பண்ணிருக்காரு, அவங்ககிட்ட பவர் இல்லாம அவங்க நான் இவருக்கான வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசிக்கு இருந்துட்டாரு. அவங்க பையன் திப்பு சுல்தான் தான் வந்து அதை மாத்துறாங்க. ஆனா இவர் ஒரிஜினல் ராஜா கிடையாது, ராஜ பரம்பரை கிடையாது. ராஜ பரம்பரை ஒரு மைசூர் மகாராஜா கிட்ட இருந்தவங்க. இவர் வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா குதிரை போராளி, ஒரு குதிரை அவங்க குதிரைப்படையில இருந்திருக்காரு. குதிரைப்படையில இருக்க குதிரையை பாத்துக்கிறவங்க இருந்திருக்காரு. குதிரையை பாத்துக்கிறவரு. ஆமா, ஆனா வந்து அவர் ராஜாவா மாறி அந்த அரசாய புடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு மகன் எல்லாரும் அவர் மகன் ஒரு விஷயம் சொல்றது கிடையாது. ஹைதர் அலி இருந்த வரைக்கும் அவர் வந்து உடையாருக்கு கீழே தான், உடையார் வந்து என்னோட ராஜா தான் சொல்லிட்டு இருந்தாரு. திப்பு சுல்தான் தான் அதை மாத்துறது. திப்பு சுல்தான் இருந்தவங்க இது யாரும் சொல்லக்கூடாது, நாங்க ராஜா போறேன்ட்டாரு. ஆமா ஆமா, ஆனா ராஜா கிடையாது, எல்லாம் வந்து குதிரை மேய்ச்சவங்க. அந்த மருதநாயகம் பண்றவர் யாரு? அவர் இது வந்து கமலஹாசன தூக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாரு. மருதநாயகம் ஒரு முக்கியமான விஷயம் மருதநாயகம் சொல்ற போது ஞாபகம் வருது. சிவகங்கை ஜமீன்தார் உடையார் தேவர்னு வாங்க. ஜமீன்தாரா ராஜாவா? அவர் ராஜா தான், சிறுநில ராஜானால அவர் ஜமீன்தார் பாளையக்காரர் சொல்லிடுறாங்க. அவரு காலத்துல வந்து இந்த மதுரையை வந்து எப்படியாச்சும் நம்ம கைப்பற்றணும் அப்படின்ட்டு அவங்க குடும்பமே அழிஞ்சு போச்சு. வேலுநாச்சியார் வந்து எல்லாருமே அழிஞ்சு போனாங்க. அவர மாதிரி அவங்க எந்த காலமும் தொட்டதே இல்லை, பிடிச்சது. பாண்டியர்களுக்கு அதுக்கப்புறம் தமிழர்கள் இருந்ததுனால அந்த மதுரை அதான் வந்து பொலிட்டிக்கல் கேபிட்டலா இருந்துச்சு. அதை அதுக்கப்புறம் எந்த தமிழர்களாலையும் பிடிக்கவே முடியல. அது அப்படியே வந்து தமிழர்கள் கையில இருந்து போய் இப்ப வேற மருது பாண்டியர்கள்ன்றது அது தனி இது. நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் ஆண்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு தமிழர் கண்ட்ரோல் ஃபுல்லா கண்ட்ரோல் தமிழக ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணாங்க யாரு பாண்டியர்களுக்கு. ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, இவங்க சொன்ன மாதிரி எல்லாம் துலுக்கர்கள் வந்து நம்மள அப்படியே இந்து மதத்தாலே இருக்க விட்டாங்க, நம்மளுடைய இந்துக்களை எதுவுமே செய்யலைன்றதுலாம் தவறு. கண்டிப்பாக அவங்க வந்து பல விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க, கொடுமைகளை செஞ்சிருக்கிறாங்க, எல்லாமே நடந்திருக்கு. ஆனாலும் தமிழர்கள் போராடி தமிழகத்தை இன்னும் ஒரு ஆன்மீக பூமியாகவே நாம் வைத்திருக்கோம் என்பது தெரியுது. ஒரு கவலைக்கிடமான விஷயம்னா இவ்வளவு ரத்த சிந்தி இந்த வரலாறு மறைக்கப்படுது. மறைச்சிடுறாங்க. எங்க நல்லதெல்லாம் படிச்சதே இல்லையே ஸ்கூல்ல. இதை பத்தி துலுக்கர்கள் வரலாறு நான் படிச்சதே கிடையாது. மதுரை சுல்தானே எத்தனை பேருக்கு தெரியும்?
தெரியாதே, மதுரை சுல்தானே தெரியாது, அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு கூட தெரியாது. அந்த இவங்க மதுரா விஜயம் பத்தி தெரியும். ஆமா, இதெல்லாம் வந்து தரவுகள்லாம் நம்ம எங்க போய் செஞ்சுக்க முடியும்? இதுக்கான தரவுகளை நான் வந்து கவர்மெண்டே வெளியிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புறீங்களா? அப்படியா? நம்ம தமிழக அரசு தான். இந்தியன் கவர்மெண்ட்டும் வெளியிட்டு இருக்கு, தமிழக கவர்மெண்ட்டும் வெளியிட்டு இருக்கு. அதுக்கான தரவுகள் எங்க இருக்குன்னு போய் பார்த்து படிச்சு. ஆமா, நான் அது வந்து இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க்ல அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி. ஆனா நிறைய விஷயங்கள் எனக்கு கேள்விக்குறியானதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா அடுத்ததுல நாம வந்து கிறிஸ்தவர்கள் தமிழகத்துக்குள்ள எப்படி வந்தாங்கன்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய உண்மைகள் வந்து மக்களுக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப நன்றி.